வணக்கம். திருமந்திர தொடரில் இன்று தர்மத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மந்திர பாடல். அறம் செய்வான் திறம், அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பில் இது திருமூல தெய்வத்தால் அருளப்பட்டுள்ளது. எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. முக்கியமான பாடல். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. ஒவ்வொரு வார்த்தையிலும் தர்மத்தினுடைய சிறப்புகளை பூரா சொல்றார். தர்மம் செய்யணும்னு நீ நினைச்சிட்டேன்னா அவன் நம்ம ஆளா, வேற ஆளா, நம்ம ஊருக்காரனா, வெளிய ஊருக்காரனா, நம்ம மாநிலத்துக்காரனா, பிற மாநிலத்துக்காரனா, நம்ம நாட்டுக்காரனா, வேற நாட்டுக்காரனான்னு பார்க்காத. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்ன அவ்வை சொன்ன மாதிரி அவனுக்கு அந்த தேவை இருந்தது என்று நீ உணரும் பட்சத்திலேயே உடனே உதவி செய்ய வேண்டும். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், எல்லாருக்கும் கொடு. அவன் நம்ம ஆளு வேற ஆளுன்னு நினைக்காத. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். எப்படி சொல்றாரு பாருங்க. கொடுப்பு வைத்ததுலதான் இன்பமே இருக்கு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தம்பொருள் வைத்திலக்கும் வன்கணவர்னு வள்ளுவர் சொல்றாருங்க. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தம்பொருள் வைத்திலக்கும் வன்கணவர். கொடுப்பதினால வரக்கூடிய இன்பத்தை அறியாதவர்கள் தான் பொருளை சேர்த்து வைப்பாங்க. தீபாவளி வருகிறது, கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது. எத்தனையோ பேர் துணி வாங்குவதற்கு வழி இல்லாமலும் உணவு வாங்குவதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு கொடுங்கள். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. முதல் வரி எப்படி ரத்தன சுருக்கமா எப்படி பொருளை உணர்த்துது பாருங்க. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். நீ என்ன செய்யணும்? சாப்பிடுறதுக்கு முன்னால வேறு யாரேனும் நம்மளை சுற்றி பசியால் துடித்துக் கொண்டிருப்பார்களோ இருக்கிறார்களோ என்பதை அறிந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும். அதான் பார்த்திருந்து உண்மின். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுற்றவற்றுள் எல்லாம் தலை. நீ சாப்பிட உட்கார்ற, சாப்பாட்டுல கைய வைக்கிறதுக்கு முன்னால பக்கத்துல எவனோ பசியால வாடிக்கொண்டு இருக்கிறான், உயிர் போற நிலைமையில் இருக்கான்னா அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. அதான் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். சாப்பிடுறதுக்கு முன்னால விருந்தாளி யாராலும் வராங்களான்னு பாரு, அவங்களுக்கு போட்டுட்டு சாப்பிடு. சரி, ஒரு விருந்தாளிகள் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, அடுத்த விருந்தாளிகள் எப்போ வருவாங்கன்னு பாரு. அதான் பார்த்திருந்து உண்மின். இவ்வளவு அர்த்தம் இருக்கு பார்த்திருந்து உண்மின் அப்படிங்கிறது. கிடைப்பதையெல்லாம் நாமளே எடுத்துக்கொண்டு அபகரித்துக் கொண்டு விடக்கூடாது என்பதில் திருமூலர் கவனமாக சொல்கிறார். பார்த்திருந்து உண்மின். சாப்பிடுறதுக்கு முன்னால யாராவது பசியோடு இருக்காங்களான்னு சொல்லி பார்த்து சாப்பிடு, அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடு. பழம்பொருள் போற்றன்மின். அளவுக்கு அதிகமாக நீ வைத்திருந்து நீ சாப்பாட்டுக்கு போக மீதியை வச்சிருந்து வம்பாக்காத. பழைய பொருளை சாப்பிட வேண்டும் என்று நீ நினைக்காதே. உனக்கு போக மீதம் இருந்தால் தகுதியானவர்களுக்கு கொடு. என்ன அற்புதமான நீதி பாருங்க. பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின்.
பழசு வைத்திருக்கிறாதே. உனக்கு 5 இட்லி தான் சாப்பிட முடியும், 8 இட்லி இருக்குன்னா அந்த 3 இட்லியை மிச்சம் வச்சு வம்பாக்காத. யாராவது தெருவில் பசியோடு இருக்கவங்களை தேடி பார்த்து கொடு. எத்தனையோ விழாக்கள் நடத்துகிறோம், உணவுப் பொருள் மிஞ்சுதுன்னா அதை உடனே நன்றாக இருக்கும் பொழுதே தகுதியானவர்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். அதான் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின். பசியில இருக்கீங்கிறக்கா வேண்டி வேக வேகமா சாப்பிடாத. அது உன்னுடைய உடல் நலத்திற்கு கேடானது. வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். விரைந்தே வேகமானதுதான், ஒல்லை அதோட வேகமானது. வேக வேகமா முழுங்காத. நன்றாக பொறுமையாக ஆறாமற உட்கார்ந்து நன்றாக மென்று அது உமிழ்நீருடன் சேர்ந்து ஒரு கலவையாகி ஜீரணிப்பதற்கு தகுதியான வரைக்கும் நன்றாக மென்று சுவைத்து சாப்பிட வேண்டும். வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின். யாரும் வந்துருவாங்களோங்கிறக்கா வேண்டி வேகமா முழுங்குறது. ஒரு பொருள் இருக்குது, அடுத்தவங்க வந்துட்டா கொடுக்கணுமேங்கிறதுக்கா வேண்டி வேகமா சாப்பிடுறது தப்பு. பார்த்திருந்து உண்மின். அதான் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு பார்த்து அவங்க வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. மிச்சத்தை வச்சு வம்பாக்காத, பழச சாப்பிடாத. பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். ஆர்க்கும் இடிமின் அவரவர் அவர் இவர் என்னன்மின். அவன் கொடுக்கறதுக்கு முன்னால நம்ம ஆளா வேற ஆளா, நம்ம ஜாதியா வேற ஜாதியா, நம்ம சொந்தக்காரனா வேற ஆளுக்கு சொந்தக்காரனா, நம்ம நண்பனா பையனா என்றெல்லாம் பார்க்காதே, தேவையானவனுக்கு கொடு. வேட்கையுடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மீன். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. அதான் முக்கியமான ஒரு பண்பை சொல்றாரு. காக்கா இருக்குதே, ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா தன் இனத்தையே கூவி அழைத்து உண்ணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டுல நீங்க திறந்து வைத்து கொண்டு சமையல் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா அந்த தேங்காய் மூடி இருந்துச்சுன்னா அதை டமார்னு தூக்கிட்டு ஓடும். தேங்காய் துண்டை தூக்கிட்டு ஓடும். தூக்கும் போது கத்தாதுங்க. தூக்கி கொண்டு போய் எங்கேயோ தள்ளி வைத்து கொண்டு அனைவரையும் கூப்பிட்டு சாப்பிடும். அதான் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. அதனாலதான் நீ சாப்பிடுறதற்கு முன்னால அனைவரையும் காக்காயை போல அழைத்து சாப்பிடு. என்ன அற்புதமான ஒரு நீதி பார்த்தீங்களா? ஈத்துவக்கும் இன்பத்தினுடைய பெருமையை இதை விட அழகா சொல்ல முடியுமா? வள்ளுவர் அதான் சொல்றாரு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தம்பொருள் வைத்திலக்கும் வன்கணவர். கொடுமையாளர்கள் அவர்கள். தன்னுடைய பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருக்கக்கூடியவர்கள், கொடுப்பதினால் வரக்கூடிய இன்பத்தை அறியாதவர்கள். பிறர் தேவை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா? அதான் பிறருடைய தேவை அறிந்து கேட்காமலே வாரி கொடுத்த வள்ளல்கள் எத்தனையோ வாழ்ந்த ஊர் இந்த ஊர். நாமும் அதே மாதிரி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை விதைக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை இன்றைய திருமந்திரமாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அறம் செய்வான் திறம் ஆர்க்கு மிடிமின் அவரிவர் என்னன்மின். பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. அற்புதமான ஒரு திருமந்திரம் தானே. இந்த திருமந்திரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள். கொடுப்பதினுடைய மகத்துவத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள். மற்றும் ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.